A visitor from distant island. Okay, visitor from distant island. ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாடம். ஓகேங்களா? ஸோ இது என்னது? இது மேங்கோ. அப்புறம் இது என்னது? இதுல பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? பாவக்காய் மாதிரி தெரியுதுங்களோ? குட். இவனை பார்த்தா எப்படி தெரியுது? பொட்டேட்டோ மாதிரி தெரியுது இல்லையா? இது வந்து பொட்டேட்டோ. இவனை பார்த்தா எப்படி தெரியுது? சில்லி. ஸ்பைஸ் இல்லையா? ஸ்பைசி சில்லி சில்லி. இவனை பார்த்தா எப்படி தெரியுது? லெமன் மாதிரி தெரியுது. ஓகே. ஓகே, இந்த லெசன்ல என்ன அப்படின்னா, ஆம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து எங்கெங்க இருந்து வந்தது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா, எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வராது, கொஞ்சம் மட்டும் தான் வரும். அத வந்து ஷார்ட்டா இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. லெசனா குடுத்துருக்காங்க. இப்ப அததான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நாடக வடிவுல நம்ம வந்து இத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ லெட் அஸ் கெட் இன்டு த சாப்டர். 3 யூனிட். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, 6த் ஸ்டாண்டர்ட்ல 3 யூனிட். 6த் ஸ்டாண்டர்ட்ல டெர்ம் 1ல 3 யூனிட்டா இருக்கக்கூடிய டிஸ்டன்ட் ஐலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மணியோடைய ஃபேமிலி லிவ்ட் இன் அ வில்லேஜ் நியர் ஜின்ஜி. ஓகே. ஜின்ஜி ஆர் கெஞ்சி, வாட் இஸ் திஸ்? செஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? மேபி அதுவா இருக்கலாம். ஜின்ஜி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ விழுப்புரத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் மணியோட ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆர் லிவ்ட். மணி மணி லைக்ட் only a few vegetables. Potatoes and lady's fingers were the two that he liked very much. Maybe question வரலாம். மணிக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும்? மணிக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும்? லெட் மீ நோ. மணிக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும்? finger. அவ்வளவுதான். அதுல கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி இப்படி எளிதாக கொஸ்டின் கேட்கணும்னா இப்படி கூட கேட்பாங்க. ஆப்ஷன்ல வேற கொடுப்பாங்க. அண்ட் இதுல மணிக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டுருவாங்க. எளிதாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா. அண்ட் ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி, என்ன ஆகுது? ஒரு நாள் வந்து அம்மா என்ன பண்றாங்க, அந்த பொட்டேட்டோ கறியை, அந்த பொட்டேட்டோ குழம்பு வந்து அவங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ டோன்ட் ஈட் பொட்டேட்டோஸ் டுடே பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ். யார் சொல்றாங்க? மணி வந்து சொல்றான். ஓகே. மணி தான் இந்த இடத்துல பாருங்க ஆரோ மார்க்கிங் போட்டிருக்கு இல்லையா? மணி என்ன சொல்றா? டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டேட்டோ டுடே. இன்னைக்கு வந்து பொட்டேட்டோ வேண்டாம். ஓகே, பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள். அதெல்லாம் வந்து ஃபாரின் வெஜிடபிள். அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு யார் சொன்னாங்க? மணி சொல்றான். அப்போ அவங்களுடைய சிஸ்டர் சிஸ்டர் சொல்றாங்க, நோ, தே ஆர் நாட். அம்மா பாட் தெம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு யார் சொல்றாங்க? மணியினுடைய தங்கை சொல்றாங்க. ஓகேவா? அப்போ மணி என்ன சொல்றாங்க? வெஜிடபிளை வந்து சாப்பிட ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்திருக்கு, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அம்மா பக்கத்து கடையில தான் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. சரி, அப்படியே கண்டினியூ ஆகுது கதை. அப்பா, செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. அது அப்பா சொல்றாரு. அப்பா அப்படின்னா கமால போட்டிருக்காங்க இல்லையா? அப்பா சொல்றாரு, செல்வி வந்து ரொம்ப குட்டி புள்ள, அவங்களால என்ன அண்டர்ஸ்டாண்ட், என்ன புரிஞ்சுக்க முடியாது, பொட்டேட்டோஸ் வந்து இந்தியாவில இருந்து கிடையாது, அது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குன்னு அவங்களுக்கு புரியாது. ஓகே, அவங்க வந்து ரொம்ப குட்டி புள்ள அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அரை மார்க்கெட்டே போட்டு. மேம், இது இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல லாஸ்ட் லெசன். வெயிட் ஃபார் எ வைல். இப்பதான் வந்தீங்களா கிளாஸ்க்கு? தேர்ட் யூனிட் பாருங்க. தேர்ட் யூனிட், மூணாவது யூனிட். 130 130 130. கண்டினியூ பண்ணலாமா? மேம் எடுத்துட்டீங்களா? கண்டினியூ பண்ணலாமா? லெட் அஸ் கண்டினியூ. எஸ்.
நோ இஷ்யூ, நோ இஷ்யூ மேம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இண்டெக்ஸ் பேஜ்ல பாருங்க மேம். அதுல டயலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ சோ வாட் அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. அப்பா சொல்றது டயலாக் இங்க இருக்கு. சோ வாட் அதனால என்ன? ஓகே. அப்போ அப்ப இவர் கண்டினியூ பண்றாரு. அப்- ஆஹ் அப்பா அதாவது இவர் சொல்றாரு, மணி சொல்றாரு, அப்பா செல்வி வந்து ரொம்ப குட்டி பிள்ளை. பாரு இந்த இடத்துல கேள்வி நமக்கு என்ன கேள்வி வரும்? செல்வி வந்து யாரு அப்படின்னு கேள்வி வரலாம். செல்வி வந்து சிஸ்டர். யாரோட சிஸ்டர்? மணியோட சிஸ்டர். ஓகே. செல்வியால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு யார் சொல்றாங்க? மணி சொல்றாரு. அண்ட் மணி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் டீச்சர் told us that we should buy and eat only grown food. என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? டீச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நம்ம லோக்கல்ல பக்கத்துல விளைவிக்கக்கூடிய, நம்ம நாட்டிலேயே உள்நாட்டிலேயே விளைவிக்கக்கூடிய அந்த உணவை தான் சாப்பிடணும் அப்படின்னு நாங்க எங்களுடைய டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால வெளியில இருந்து வரக்கூடிய உணவை நாங்க சாப்பிடக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? மணி வந்து அவங்க அப்பா கிட்ட டீச்சர் சொன்னதாக அவரு சொல்றாரு. ஓகேங்களா? So, இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மணி வந்து என்ன புரிஞ்சிருக்கிறாரு? டீச்சர் வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய உணவை சாப்பிடக்கூடாது. நம்ம உள்ளூர்லயே விளைவிக்கக்கூடிய சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படின்னு அவரு புரிஞ்சிருக்கிறாரு. அண்ட் அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. பாப்பா வந்து அங்கிருந்து ரிப்ளை பண்றாங்க. மறுபடியும் லெசன் கண்டினியூஸ். She also told us to use things made in our country. அதாவது டீச்சர் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நாட்டுல செய்யக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்களாம். வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ? ஓகே. வேற என்னென்ன டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி யாரு கேக்குறாங்க? நம்மளுடைய சிஸ்டர் வந்து கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அண்ட் யூ cannot ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். அப்பா சொல்றாரு, அப்படி பார்த்தா நீங்க என்ன பண்ண முடியாது? டொமேட்டோ ஜூஸ் வந்து கேட்க முடியாது, ஆர்டர் பண்ண முடியாது. பைனாப்பிள் ஜூஸும் என்ன பண்ண முடியாது? ஆர்டர் பண்ண முடியாதுன்னு யார் சொல்றாரு? அப்பா சொல்றாரு. அப்புறம் அம்மா சொல்றாங்க, அப்படி பார்த்தா then you cannot eat popcorn and the next time we go to watch movie பாப்கார்னும் சாப்பிட முடியாது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து யாரு சொல்றாங்க? அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. மணி then you cannot order anything. அப்ப நீ வந்து பாப்கார்ன் சாப்பிட முடியாது, பைனாப்பிள் சாப்பிட முடியாது, பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட முடியாது, ஆர்டர் டொமேட்டோ சூப்பும் ஆர்டர் பண்ண முடியாது. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அதுவும் எல்லாமே எந்த ஊரு ஃபுட்டு? அதுவுமே வந்து வெளிநாட்டு ஃபுட்டு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகே. சரி. கண்டினியூ பண்ணு. அப்ப அவர் கேட்கிறாரு, மணி கேட்கிறாரு, ஏன் வை கேன்ட் ஐ ஈட்? ஓகே. என்னால் ஏன் அதை சாப்பிட முடியாது? பாப்கார்ன் ஏன் சாப்பிட முடியாது? சூப் ஏன் குடிக்க முடியாது? எனிதிங் தட் ஐ வாண்ட் டு, என்னன்னா எனக்கு எது வேணுமோ ஏன் அதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது? டோன்ட் யூ நோ தட் corn, tomatoes and even ladies fingers all came from other countries. அப்ப இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து என்ன சொல்றாங்க? கேக்குறாங்க, டோன்ட் யூ நோ? உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ? உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? தட் corn, tomato, even ladies fingers. அப்ப corn, tomato, ladies fingers எல்லாம் வந்து எந்த நாட்டுல இருந்து வந்தது? எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்தது அப்படின்னு யார் சொல்றாங்க? அம்மா சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு டயலாக் கொடுத்து இந்த டயலாக் யாரு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. ஓகே. ஸோ லெட் அஸ் கண்டினியூ. ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா? அப்ப மணி கேட்கிறான், அப்படியா அம்மா? உண்மையாலுமே வா? யாரு கேக்குறாங்க? பாப்பா கேக்குறாங்க. எஸ் சிஸ்டர் கேக்குறாங்க. ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா அப்படின்னு யாரு கேக்குறாங்க? சிஸ்டர் கேக்குறாங்க. டிட் தே கெட் ஆன் ஏரோப்ளேன் அண்ட் கம் ஹியர்? அப்போ ஏரோப்ளேன் பிடிச்சுதான் வந்துச்சா? அந்த வெஜிடபிள் எல்லாம் ஏரோப்ளேன்ல ஏறி வந்துச்சா அப்படின்னு யாரு கேக்குறாங்க? ஏன்னா அவங்க ரொம்ப குட்டி இல்லையா? அப்ப அவங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. லிட்டரலா அவங்களுக்கு தெரியாது. ஸோ நமக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய டிராவலர்ஸ் வந்தாங்க. வாஸ்கோட காமா இல்லையா? 1498ல முதலாக வாஸ்கோட காமா வந்து இந்தியாவுக்கு முதலாக வந்தாரு. அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 1502 அந்த மாதிரி வருஷங்கள்ல மாறி மாறி அவரு வராரு. அப்படி வரும்பொழுது போர்ச்சுகீசியர்கள் வரும்பொழுது என்ன பண்றாங்க? இந்த விதைகளையோ இந்த செடிகளையோ அந்த வெஜிடபிள்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பதான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க கொண்டு வரும் பொழுது
அவங்க வரும்போது கப்பல் வழியாக அவங்க வந்து அங்க வரும்போது அதை கொண்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். isn't it? So no, some merchants. அப்ப யாரு மேபி கொஸ்டின் கேட்கலாம். யாரு அந்த காய்கறிகளை அந்த நம்ம இந்தியாவுல இல்லாத காய்கறிகளை யாரு கொண்டு வந்தாங்க? கொஸ்டின் கேட்பாங்க. யாரு கொண்டு வந்தாங்க? மெர்ச்சன்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன்ல மெர்ச்சன்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? brought them by long ago by sea. Here long ago by sea. கடல் வழியாக வரும்பொழுது கொண்டு வந்தாங்க. Why did they bring vegetables to India? அப்ப என்ன கேக்குறாங்க? யாருக்கு நம்மளுடைய தம்பி கேக்குறாரு. எதனால வெஜிடபிள்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க? ஏன்னா அவங்க வந்து இங்க சாப்பிடுறதுக்காக கடல்ல கடல் வழியாக பயணம் செய்யும் பொழுது பல மாத கணக்காக அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும்? பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ரொம்ப நாட்களாக, ரொம்ப மாதங்களாக பயணம் செய்யும் பொழுது, உணவுகளையும் அவங்க கூடவே கொண்டு வர வேண்டியிருக்குது. இல்லையா? இப்போ தம்பி கேட்கிறாரு, "They could have brought some sweets. Why didn't they?" ஓகே. Why didn't they? அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது என்னது? அப்ப ஏன் அவங்க வந்து தம்முடைய தம்பி இல்லையா? அவருடைய புத்தி எப்படி போகுது பாருங்க. So, they didn't they couldn't have brought some sweets. They could have brought some sweets. அவங்க என்ன கொண்டு வந்திருக்கலாம்? கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஏன் கொண்டு வரல? தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நல்லா பாருங்க. could have brought-ன்னு இருக்கு பாருங்க. could have brought. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? கொலோக்கியல் யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? கொண்டு வந்திருந்திருக்கலாம். சரிங்களா? அவங்க இதெல்லாம் பாஸ்ட். இதெல்லாம் வந்து நம்ம பாஸ்ட்ட குறிக்கக்கூடிய வேர்டாக இருக்குது. could have brought. brought-ங்கிறது bringங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா? bringனுடைய என்ன வேர்டு? V3 தான் வந்து brought. bring, brought. அதே மாதிரி ஒரு வேர்ட் இருக்குது. buy, bought. buyனா என்ன? BUY buy. எப்பவுமே கன்ஃபியூஷன் வருது. இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன்? பைனா என்ன? BUY buy. வாங்குது. பையனுடைய பாஸ்ட் என்ன? bought. இதுல இந்த 6 எடுத்துட்டோம்னா நீங்க நம்ம வந்து we will get past tense for buy. buy, bought. அப்ப இந்த இடத்துல என்ன வருது? brought இருக்கு இல்லையா? அப்ப brought-னுடைய கண்டிப்பா 6 வரும். அப்ப bring, brought. சரிங்களா? verb 1, verb 2, verb 3. அதான் நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? verb 1, verb 2, verb 3. bring, brought. buy, bought. ஓகே, ஃபைன். சரி, அடுத்து பாருங்க. People came to India in search of spices, especially black pepper. Very, very important. இந்த லெசன்ல கொஸ்டினா அவங்க கேட்டாங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்க? அந்த மர்ச்சன்ட்ஸ் வணிகம் செய்வதற்காக ஓகே முக்கியமாக அவங்க எதுக்காக இந்தியா வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பிளாக் பெப்பர்னா என்னது? பிளாக் பெப்பர் கருமிளகா. வாட் இஸ் ஏ இன் தமிழ்? கருமிளகா. வெரி குட். அப்ப கருமிளகு என்ன பண்ணுவாங்க? அத எடுத்துட்டு போகறதுக்காக தான். ஏன்னா அததான் வந்து என்னது பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அத எடுத்துட்டு போகறதுக்காக தான் யாரு வந்தாங்க? இந்த வெளிநாட்டிலிருந்து பயணிகள் வந்து முதலாக இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்படின்னு நம்ம வந்து வரலாறுல படிச்சிருக்கோம். போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் வந்து மேன் ஃப்ரம் போர்ச்சுகல். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ மேபி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாஸ்கோட காமா எந்த நாட்டில இருந்து வந்தார்? வாஸ்கோட காமா போர்ச்சுகல்ல இருந்து வந்தாங்க. முதலாக எந்த இடத்துல தரை இறங்குனாங்க? ஆ ஓகே. கேரளாவுல எந்த இடத்துல அவங்க இறங்குனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கோழிக்கோடுல இறங்கி இருக்கிறாரு இல்லையா? சோ இதுல என்ன சொல்றாங்க? இமேஜின் தி ஜாய் ஆஃப் sailors where they reached கோழிக்கோட் அண்ட் ஃபவுண்ட் பிளாக் பெப்பர். அவங்க அந்த பிளாக் பெப்பர பார்த்த உடனே அவங்களால அந்த சந்தோஷத்த தாங்க முடியல. ஏன்னா அவங்க தான் தேடி வந்தாங்க இல்லையா? பல நாடுகள்ல இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப தொலைவுல இருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகேவா? அவங்க ஆக்சுவலி வந்து எங்க போகணும்னு நினைச்சு வந்திருப்பாங்க. அமெரிக்காவ கண்டுபிடிக்கணும்னு தான் அப்படியே ஊர் சுத்தி இருப்பாங்க. ஆனா கடைசியில அமெரிக்காவ கண்டுபிடிக்கல. இந்தியாவ கண்டுபிடிச்சுட்டாங்க. சோ தே they took a lot of pepper to their country. இங்கிருந்து போகும்பொழுது என்ன எடுத்துட்டு போனாங்க? அவங்க பெப்பர எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் பெப்பர மட்டும் எடுத்துட்டு போல. திரும்ப வரும்பொழுது இந்தியாவே என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவும் கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கறத நம்ம வரலாறு சொல்லுது. சரி.
Yes, but who brought vegetables into India? யாரு வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்? சரி, இங்க இருந்து போர்ச்சுகீஸ் என்ன எடுத்துட்டு போனாங்க? கருமிளகு எடுத்துட்டு போனாங்க. அப்ப வெஜிடபிள்ஸ் யாரு கொண்டு வந்தாங்க? அப்படி யாரு கேக்குறாரு? தம்பி கேக்குறாரு, மணி கேக்குறாரு. அப்போ the Portuguese brought them to India. அதான் ஆன்சர். அப்ப வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம படிக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ யாரு கொண்டு வந்தாங்க? இதுல முக்கியமாக நம்ம எஸ்பெஷலி போர்ச்சுகீஸ் brought them to India. Potato was one of those vegetables. என்ன சொல்லியிருக்கிறாங்க? Let me know. இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? மணி கேக்குறாரு. மணி என்ன கேக்குறாரு? வெஜிடபிள்ஸ இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யாரு? அதுக்கான ஆன்சர் என்ன? போர்ச்சுகீஸ். அப்ப முக்கியமாக அவங்க கொண்டு வந்ததுல முக்கியமான உணவு என்ன? பொட்டேட்டோ. இல்லையா? பொட்டேட்டோ வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மணி அண்ட் செல்வி லுக்ட் அட் த பொட்டேட்டோ கரி on their plates and quickly began to eat it. அப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்ப அது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய ஆர்வம் அவங்களுக்கு பயங்கரமான ஆர்வம் வந்தது. சோ பொட்டேட்டோவை பார்த்துட்டு அப்படியே வேக வேகமா என்ன பண்ணாங்க? சாப்பிட ஆரம்பித்தார்கள். திஸ் பொட்டேட்டோ ஹாஸ் டிராவல்டு சோ ஃபார். ஓகே, இதுல இருந்து என்ன சொல்றாங்க? இந்த பொட்டேட்டோ ரொம்ப நாள் பயணிச்சு இங்க வந்திருக்கு. ஸோ கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட். ஓகே, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நம்மளுடைய ஃபாரின் விசிட்டர்ஸை வந்து அப்செட் பண்ணாதீங்க. ஓகேவா? அதை நல்லா சாப்பிடணும். இப்போ அம்மா என்ன நினைக்கிறாங்க? பா ஏதோ ஒண்ணு நீங்க சாப்பிட்டா சரி. ஓகே, ஏதோ ஒரு கதை சொல்லி சாப்பிட வைப்பாங்க இல்லையா? அப்ப வெஜிடபிள்ல சாப்பிட வைப்பாங்க. அதான் அம்மாக்கு வேணும். ஸோ நீங்க பொட்டேட்டோவா அப்செட் பண்ணக்கூடாது, டென்ஷன் பண்ணக்கூடாது. பொட்டேட்டோவா நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு அம்மா என்ன பண்றாங்க? இன்டைரக்டா சாப்பிட வைக்கிறாங்க. ஓகே, அது அம்மாக்களுடைய அது தனி ஒரு யுக்தி அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? அதுல வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்களா? உங்க வீட்ல எல்லாம் பொட்டேட்டோ எல்லாம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த சில்லி, மிளகாத்தூள்லாம் போட்டு அத கடையில விக்கிறாங்க இல்லையா? அந்த பெப்பர்லாம் அந்த பொட்டேட்டோலாம் சாப்பிடுவாங்களா? அது மட்டும் தான் சார் சாப்பிடுவாங்க. அவங்க எல்லா வீட்லயும் இப்படி பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு குடுக்காதீங்க. வீட்ல வந்து பொட்டேட்டோவ அவிச்சு குடுங்க. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். கடையில இருந்து வாங்கி குடுக்காதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சரி, எனிஹவ் வில் கம் டு தி சாப்டர். ஹூ ஹூ இஸ் ஆர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு யாரு கேக்குறாங்க? பாப்பா கேக்குறாங்க. அம்மா யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. ஓகே, நீங்க வந்து கிண்டல் பண்றீங்க. மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன். ஷி இஸ் டாக்கிங் அபவுட் ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. பாருங்க, இன்னொரு இன்னொரு இது வருது. இன்னொரு இன்னொரு டாபிக், ஐ மீன் இன்னொரு வெஜிடபிள் வருது இல்லையா? என்னது? சில்லியுமே வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ சில்லி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. சரி, எங்க இருந்து வந்திருக்கு நம்ம பார்ப்போம். சில்லிஸ் வேர் சில்லிஸ் வேர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா, பட் நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்ட் would world knew this spicy அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஸ்பைசி ஃப்ரூட். என்ன சொல்றாங்க? சில்லி வந்து சவுத் அமெரிக்கால தான் இருக்குது. வெரி பிரபலமாக, ரொம்ப பிரபலமாக இருந்தது. அது யாருக்குமே தெரியாது. ஒன் டே, ஒரு நாள், sailor named கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அப்போ ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒவ்வொரு வெஜிடபிளும் ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ வாஸ்கோட காமா என்ன கொண்டு வந்தாரு? வாஸ்கோட காமா வந்து அவரு டிராவல் அவரு என்ன வந்து இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போனாருன்னு பார்த்தோம் நம்ம. கருமிளகு எடுத்துட்டு போனாங்கன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ பொட்டேட்டோ வந்து எந்த நாட்டுல இருந்து வந்துச்சு? போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்துச்சு. அப்ப சில்லி எந்த நாட்டுல இருந்து வந்துச்சு? சவுத் அமெரிக்கால இருந்து வந்துச்சு. கொலம்பஸ் தான் என்ன பண்ணாரு? ஒன் டே sailor நேம்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நமக்கு தெரியும். ஏன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் என்ன பண்ணாரு? அங்க இருந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார் இல்லையா? கொலம்பஸ் sailed to சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காக்கு என்ன பண்றாரு? அவர் பயணம் போறாரு. தி sailor was actually looking for இந்தியா. அவர் எதை நோக்கி அவர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு? இந்தியாவுக்கு போகணும்னு தான் அவர் பயணமே செஞ்சாரு. he wanted to buy black pepper. அவர் அவர் என்ன வாங்கணும்னு அவர் நினைச்சாரு? he wanted to இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க.
கிறிஸ்டபர் கொலம்பஸ் அவர் இந்தியா போகணும்னு நினைச்சாரு. அவர் என்ன வாங்கணும்னு நினைச்சாரு? அவர் பிளாக் பெப்பர் வாங்கணும்னு தான் நினைச்சாரு. ஆனா கடைசியா அவர் எங்க போய் பட்டுட்டாரு? எங்க போய் சேர்ந்துட்டாரு? அவர் இந்தியா நினைச்சு எங்க போய் சேர்ந்துட்டாரு? சவுத் அமெரிக்கா போய் சேர்ந்துட்டாரு. ஆனா அவர் கையில கிடைச்சது என்னமோ? அவர் கையில கிடைச்சது மிக மிக காரமான சில்லி தான் அவர் கையில கிடைச்சது. ஓகே, அப்போ பாப்பா சொல்றாங்க, ஐயோ பாவம். ஓகே, ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். பெப்பர் தேடி போய் கடைசியில என்ன கிடைச்சிச்சு? சில்லி தான் கையில கிடைச்சது இல்லையா? எஸ். அப்ப அம்மா சொல்றாங்க. அம்மா எப்பவுமே தகவல் சொல்லுவாங்க இல்லையா? இட் வாஸ் a லிட்டில் சேட் பட் பிகாஸ் he went பிகாஸ் இது பாருங்க நல்லா இம்பார்ட்டன்ட். பிகாஸ் he went to எங்க? அமெரிக்கா. he found சில்லி. அவரு அமெரிக்கா போனதுனால தான், சவுத் அமெரிக்கா போனதுனால தான் அவர் எதை கண்டுபிடிச்சாரு? சில்லியே கண்டுபிடிச்சாரு. அப்ப யாரு கண்டுபிடிச்சாரு? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் வந்து சில்லிய என்ன பண்ணாங்க? சில்லிய கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஸ்பைசி ஆஸ் அ பிளாக் பெப்பர். அதாவது பிளாக் பெப்பர் எப்படி காரமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த சில்லியும் காரமாக இருக்கும். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் packed the chili and took it back to his country. என்ன சொல்றாங்க? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அழகான அந்த மிளகாய இல்லையா? காரமான மிளகாய் என்ன பண்ணாங்க? அத சூப்பரா பேக் பண்ணி அவருடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. இங்க டூ யூ நோ அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இத நீங்க படிங்க பாப்போம். என்ன குடுத்துருக்காங்க இந்த இடத்துல? என்ன தகவல் குடுத்துருக்காங்க? நீங்க படிச்சா உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். முக்கியமா இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியது நீங்க நல்லா படிச்சுட்டு போகணும் எக்ஸாமுக்கு. சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சில்லிஸ் வந்து அதிகமாக எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க? எங்க கல்டிவேட் பண்றாங்க? ராமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல. இது ராமநாதபுரம் மாவட்டமா? ஓகே, ராமநாதபுரத்துல என்ன பண்றாங்க? கல்டிவேட் பண்றாங்க. ராமநாதபுரம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். விச் இஸ் ரிலேட்டட் டு டாக்டர் அப்துல் கலாம், isn't it? எஸ் 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 வில் கண்டினியூ. பட் ஹவு டிட் இட் கம் ஹியர்? எப்படி வந்துச்சு சில்லி? சரி, நீங்க சொல்றீங்க சவுத் அமெரிக்காவுக்கு போய் நம்ம தலைவர் கிறிஸ்டபர் கொலம்பஸ் என்ன பண்ணாரு? கண்டுபிடிச்சாரு, சில்லியை கண்டுபிடிச்சாரு. இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு? இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் போர்ச்சுகீஸ் brought to இந்தியா. போர்ச்சுகீஸ் தான் என்ன கொண்டு வந்தாங்க? அதாவது பொட்டேட்டோ போர்ச்சுகீஸ் கொண்டு வந்தாங்க, சில்லியும் போர்ச்சுகீஸ் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஆனா சில்லி முதலாக இந்தியாவுக்கு எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கோவாக்கு தான் முதலாக சில்லி வந்தது அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? இது ஒரு கொஸ்டினாக இருக்கு இந்த இடத்துல. அண்ட் பீப்புள் தேர் லேர்ன்ட் டு யூஸ் த நியூ ஸ்பைஸ் இன் தேர் குக்கிங். அதுல இருந்து மக்கள் என்ன புது வகையான ஒரு ஒரு என்ன சொல்றது, குழம்புல அவங்களுடைய சாதத்துல குழம்புல குக்கிங்ல என்ன சேர்த்தாங்க? இந்த புது வகையான இந்த இத பொருளை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது மிளகாய பயன்படுத்தினாங்க. பச்சை மிளகாய பயன்படுத்தினாங்க, சில்லிய பயன்படுத்தினாங்க. அண்ட் பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லி பெப்பர் வாஸ் யூஸ்ட் இன் குக்கிங். பாருங்க, நம்ம நல்லா தான் இருந்தோம். நம்மளை கெடுத்தது யாரு? கருமிளகா நம்ம அவங்களுடைய குழம்புல யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் இல்லையா? அதனால நல்ல மருத்துவ குணம் கொண்டது. இது நம்மளுடைய உடம்புக்கு நல்ல நிறைய நோய்களை வந்து என்ன பண்ணும், இதை தடுத்து நிறுத்தும் இல்லையா? அது வரையிலும் நம்ம நல்லா இருந்தோம். இந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க வந்து நல்லா அந்த ஸ்பைஸ், அந்த மிளகா அப்படிங்கிற வகையை நம்மளுடைய பாரம்பரியமான உணவான பெப்பரை தள்ளி வச்சுட்டு கடைசியில இதை வந்து நமக்கு கொடுத்து நம்மளுடைய குழம்ப கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தகவலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. சரி, நீ ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, வில் கண்டினியூ. சில்லிஸ் வேர் ஃபர்ஸ்ட் ஆஸ் கோவை மிர்ச்சி. சில்லியோடைய பேர் என்ன? ஃபர்ஸ்ட் எப்படி எப்படி சில்லி வந்து அறியப்பட்டது? சில்லிக்கு என்ன பேர் வச்சாங்க? கோவை மிர்ச்சி. ஓகேவா? இது ஆப்ஷன்ல என்ன கொடுக்கலாம்? கோவை மிர்ச்சின்னு கூட கொடுக்கலாம். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நமக்கு தான் கதை தெரியும்ல. முதல்ல கோவாக்கு தானே வந்துச்சு. அப்போ கோவை மிர்ச்சி அப்படின்றது. தேர் வேர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்லி. பல வகையான சில்லிஸ் இருக்கு. சம்வேர் லாங் அண்ட் சம்வேர் தின். லாங்காக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். அண்ட் சம் ஃபேட் அண்ட் ஸ்டப்பி. அதாவது இதெல்லாம் வந்து மிளகாய் வகைகள் சொல்றாங்க. குண்டா இருக்கும், நீளமா இருக்கும் இல்லையா? குட்டியா இருக்கும், குட்டையா இருக்கும். இதெல்லாம் சில்லியோட வகைகள். பீப்புள் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா began to use these there for cooking.
அதாவது ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய மக்களும் ஓகே அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் இதை வந்து பயன்படுத்தினாங்க. அண்ட் லேட்டர் இது என்னாச்சு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு என்னாச்சு அப்படின்னா அப்படியே பரவிடுச்சு. அண்ட் செல்வி அண்ட் மணி லுக் அட் சில்லி ஆன் தேர் பிளேட். அவங்களுடைய தட்டில் இருக்கக்கூடிய என்ன பார்த்தாங்க, சில்லியை வந்து வெறிக்க பார்த்தாங்க. அடடே அண்ட் ஹவு யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ். ஓகே, டெலிஷியஸ் வேர்டு ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. டெலிஷியஸ் அப்படின்னா டேஸ்ட், ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இந்த எங்களுடைய உணவுகளை நீங்க என்ன பண்ணீங்க, ரொம்ப டேஸ்டாக மாத்துனீங்க அப்படின்னு யார் சொல்றாரு, மணி சொல்றாரு. அண்ட் வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹவ் டிராவல்டு. எவ்வளவு தூரம் பயணிச்சு நீ இந்த எங்களுடைய நாட்டுக்கு நீ வந்திருக்க, அப்ப நீ வந்து பெரிய ஆளுதான் அப்படின்னு யார் சொல்றாங்க, நம்மளுடைய பாப்பா வந்து சொல்றாங்க. சரி, என்னாச்சு, குட். நெக்ஸ்ட், they shouted and quickly took a bite of chili. என்ன பண்ணாங்க, அப்படியே சில்லி எடுத்து ஒரு கடி கடிச்சாங்க. So to waste you you would be very bad and so we are going to eat you. அதாவது நாங்க உன்னை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நீ ஃபீல் பண்ணுவ, அதனால ஓகே நாங்க உங்களை சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு 2 பேர் எடுத்து சாப்பிட்றாங்க. இட்ஸ் ஸோ ஹாட், இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. அது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கிறது. இதோட நம்ம இந்த லெசனை முடிக்கிறோம். அண்ட் ஃபாரின் அப்படின்னு என்னது, பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி. மர்ச்சன்ட்ஸ், பீப்புள் ஹூ ட்ரேட், sailed, traveled in a boat or ship. Portuguese, people of Portugal. And popular, well known. Delicious, இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். delicious ரொம்ப ஈஸி தான், இது வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான், இது இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம கொஸ்டினுக்கு போயிடுவோமா. லெட் மீ நோ தி ஆன்சர். நீங்க தான் ஆன்சர் சொல்றீங்க. when அம்மா said don't upset our foreign visitor. அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, ஃபாரின் விசிட்டர் அவங்கள வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அப்செட் பண்ணக்கூடாது. அப்போ இதுல ஆன்சர் எது, வாட் இஸ் ஆன்சர்? பொட்டேட்டோ. நம்ம ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ தானே படிச்சோம். ஃபைன். செல்வி ஆஸ்க்டு டிட் தே கம் இன் an aeroplane because. அதாவது அந்த வெஜிடபிள் ஏரோப்ளைன்ல ஏறிக்கிட்டு வந்துச்சோ அப்படின்னு யார் சொன்னாங்க, அந்த செல்வி தான் இதை கேட்டாங்க. பிகாஸ் ஷீ எதனால, பிகாஸ் ஷீ எதனால அவங்க வந்து அப்படி கேட்டாங்க. she was joking, did not understand her mother, thought it would be fun. என்னவாக இருக்கும், நம்ம என்ன பண்ணோம், அந்த புள்ள வந்து குட்டி புள்ள அப்படின்னு சொன்னோம். செல்வி வந்து ரொம்ப ஸ்மால் பேபி. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிருக்காது ஆக்சுவலி, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு புரியாம தான் வந்து ஒருவேளை ஏரோப்ளைன்ல வந்திருக்குமோ அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சரிங்களா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கு, பட் லிட்டில் கன்ஃபியூசிங் ஆல்சோ. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் பாருங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். சரி, அம்மா பாட் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம். அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய இல்லையா, பக்கத்துல இருக்கக்கூடிய. ஸோ இந்த கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை லைவ் கிளாஸு அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் ஃபார் டிஎன் டெட், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ஃபார் தமிழ். டெஸ்ட் பேட்ச் இருக்குது. டிஎன் டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக தனி ஃபேக்கல்ட்டியெல்லாம் இருக்குது. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது 14,999 ரூபா வந்து ஆக்சுவல் ஃபீஸு. இப்போ நம்ம என்ன ஆஃபரில் கொடுக்குறோம் அப்படின்னா 9,999 ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 1000 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்ட் பை பார்ட்டாக இந்த ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சாக இருந்தால் 4,999க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோர்ஸ் அவைல் பண்ணிக்கலாம்.